வெல்கம் பேக் டு கிட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பச்சை தக்காளியில் பண்ணுற 2 ரெசிபி தான். ஃபஸ்ட்டு அவியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பச்சை தக்காளியும் வெங்காயம் நீளவாட்டில் நறுக்கி எடுத்துட்டு அதை நல்லா கடுகு போட்டு தாளித்து இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுக்கணும். மஞ்சத்தூளும் காஞ்ச மிளகாத்தூள் உப்பு இவ்வளவும் போட்டு நல்லா மூடி வச்சு வதக்கணும். அப்புறம் இதுக்கு தேவையான தேங்காய் அரைச்சி எடுக்கணும். தேங்காய் திருகல், அது கூட 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாத்தூள், அப்புறம் ஜீரகம், நல்ல மிளகு இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துடணும். தக்காளி இந்த மாதிரி நல்லா வதங்கினதும் அந்த தேங்காய் அரைச்சதை இது கூட சேர்த்து உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்து தேவைக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா திளைக்க வச்சு கட்டியானதும் ஆஃப் பண்ணிடணும். இவ்வளோ தான் இந்த பச்சை தக்காளி அவியலுக்கு. இது ரொம்பவே ருசியாக இருக்கும் சாதம் கூட சாப்பிட்றதுக்கு. அடுத்தது துவையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வெங்காயம் தக்காளியும் வதக்கி வச்சதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து அது கூட கொஞ்சமாக தேங்காயும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துடணும். காரத்துக்கு காஞ்ச மிளகாத்தூளும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். கடைசியாக அது மாதிரி தாளித்து கொட்டணும். அவ்வளோதான் இந்த துவையல். இது தோசைக்கு இட்லிக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பச்சை தக்காளியில் 2 ரெசிபி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பச்சை தக்காளியில் நிறையவே ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும், அது இதில் சேர்த்துருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் கிட்டு சமையல்.